Good morning, students. Yesterday we discussed about the topics chapter 7 composition and decomposition. Yesterday composition, the sequential, alternative and case analysis we discussed. Today the iterative statement. The today objectives is iterative statement and decomposition introduction. The first one is iterative statement. An iterative process execute the same action repeatedly subject to a condition C. If C is condition and S is a statement, then while C and S is a statement called an iterative statement. ஸோ இப்போ இந்த இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிஷன் செக் பண்ணது, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது, இஃப் அதர்வைஸ் டூ நத்திங். ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு அகைன் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம் கேஸ் அனாலிசிஸ், இட்ரேட்டிவ் அண்ட் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம். என்ன அப்படின்னா, மிஸ்ட் கால் அலர்ட் மெசேஜஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி வருது, ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு பிஃபோர் 10 இயர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மிஸ்ட் கால் அலர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்காது. ஸோ இப்போ ஃபியூ டேஸ் வந்து நம்மளுக்கு மிஸ்ட் கால் அலர்ட் அப்படின்ற மெசேஜஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. எப்படி கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா, ஒரு மொபைல் நம்பர் வந்து டயல் பண்ணுறாங்க, அந்த மொபைல் நம்பர் வந்து ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆயிடுது. ஸோ ஸ்டோர் ஆகிட்டு அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்ப மொபைல் நம்பர் டவர் ஏரியாவில் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரிங் பாசிபிள் கொடுத்துட்றாங்க. இஃப் அதர்வைஸ் டவர் ஏரியாவில் கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் எப்போ எந்த டைமிங் அண்ட் டேட்டில் வந்து டயல் பண்ணுறாங்களோ அந்த வேரியபிளும் அந்த பர்டிகுலர் வேல்யூவும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ அகைன் வந்து கண்டிஷன் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பர்டிகுலர் நம்பர் எப்போ வந்து நம்மளுக்கு டவர் கனெக்ஷன்ஸுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமிங்கில் வந்து ஒரு மெசேஜ் வந்து டெலிவரி ஆகிடுது. ஸோ பர்டிகுலர் நம்பர் வந்து பர்டிகுலர் டேட், பர்டிகுலர் டைமுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம அந்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆயிருந்தோம். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் வில் ஒர்க். கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ரிங் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, டவர் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ரிங் கொடுத்துட்றாங்க. ஸோ அதர்வைஸ் கண்டிஷன் செக் பண்ணிகிட்டே இருந்து எப்போ டவர் கிடைக்குதோ ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, கண்டிஷன் செக் பண்ணும், அதர்வைஸ் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். பட் ஹியர் iterative statement is, so iterative process execute the same action repeatedly. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறாங்க, கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ட்ரூ அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது, இஃப் அதர்வைஸ் ஃபால்ஸ் அப்படின்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ ட்ரூ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு அகைன் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து நம்ம லூப் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து few examples we can see the screen. The iterative control flow is depicted in the flow chart. The condition C has two outgoing arrows, true and false. The true arrow points to S box. If C is true, the X box is executed and control flow back to C box. The false arrow points to the box after the iterative statement, that is a dotted box. If C is false, the loop ends and the control flow to the next box after the loop. See the screen. The C box இருக்குல்ல, அந்த C box ட்ரூ அப்படின்னா the statement S block statement will work. ஒர்க் ஆகி முடிச்சுட்டு அகெயின் எங்கே போகும் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணும். திஸ் இஸ் த iterative ஸ்டேட்மெண்ட். பட் சீக்வென்ஷியல் அண்ட் கேஸ் அனாலிசிஸில் இந்த ப்ராசஸ் மட்டும் இருக்காது. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடும். பட் ஹியர் தி iterative ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் வில் ஒர்க், அகெயின் கோ டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், again go to condition check. If otherwise the condition is false means the next box will continue. This is the iterative control flow. The next one is iterative statement example. Construct an integer iterative algorithm to compute the quotient and the remainder after dividing an integer a by another integer b. So already we discussed chapter 6. See the screen. This is the algorithm. Divide a comma b. So inputs a is an integer b, outputs q and r such as a is equal to quotient into b plus r is a remainder. So the condition will check 0 less than r less than b. So quotient is equal to 0 comma a. So while the condition is check, remainder greater than or equal to b. So b வந்து நம்ம ரிமைண்டரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அகைன் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். q r is equal to q plus 1 and remainder minus b. ஸோ வந்து எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுறோம்.
22,5 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டிவைட் பண்ணுறதுக்கு அல்காரிதம். ஸோ நம்ம எக்ஸ் எதனால் எழுதுறோம், நம்ம 22,5 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 4 5s are 20, ரிமைனிங் வந்து 2 அப்படின்னு சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். பட் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் வந்து படிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ கால்குலேட்டர் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ கால்குலேட்டரில் வந்து சம் ஆஃப் த நம்பர்ஸ் நம்ம என்டர் பண்ணுறோம், மல்டிபிள் ப்ளஸ்ஸு நிறையா சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் வந்து சைன் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் சம் ஆஃப் த இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஒரு சிப்பில் உள்ள நம்ம கழட்டி பார்த்தோம்னா சிப்பில் இருக்கும். ஸோ அந்த சிப்பில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்குண்டான பேசிக்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம அல்காரிதம் வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்ற திங்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த see the screen, ஸோ ஒன் ஆஃப் த டேபிள். ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணுறப்ப வந்து 22 5 டிவைட் பண்ணுறப்ப 4 5s are 20, ரிமைனிங் 2 அப்படின்ற கான்செப்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ அது ஈஸியாக வந்து நம்மளுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எத்தனை இட்ரேஷன் திரும்ப வந்து செக் பண்ணி எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அல்காரிதத்தை தான் தெரியும். ஸோ see the screen, ஸோ இட்ரேஷன் 0 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 22 5 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இட்ரேஷனில். ஸோ கொசைன்ட்டு Q+1 R - B AB அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ A வந்து 22, B வந்து 5. ஃபஸ்ட் இட்ரேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்ரேஷன் 1, அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிவைட் பண்ணுறப்ப டேரெக்டாக டிவைட் பண்ணுறதுக்கும் அந்த டிவைட் பண்ணுற நம்பரை -5 வந்து மைனஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா எத்தனை இட்ரேஷனில் வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து கொசைன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கோ, அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா 22 - 5 = 17 இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா அகைன் வந்து செகண்ட் இட்ரேஷன் வந்துடுது. ஸோ இப்போ கொசைன் வந்து Q+1 2 ஆயிடுது. ஸோ அப்போ 17 - 5 வந்து 12. இப்போ 12 வந்து செக் பண்ணுது, 12 வந்து 5 விட கம்மியாக பெருசாக பார்த்தோம்னா வந்து 12 வந்து 5 விட பெருசு தான். அப்போ அகைன் வந்து இன்னொரு இட்ரேஷன் வரணும், தேர்ட் இட்ரேஷன் வருது. ஸோ தேர்ட் இட்ரேஷனில் 12 - 5 வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ 7 அப்படின்ற நம்பரை 5ஆல் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 7 - 5 அது வந்து பண்ண முடியும். அதனால் வந்து நெக்ஸ்ட் இட்ரேஷன் வருது, ஃபோர்த் இட்ரேஷன். ஸோ ஃபோர்த் இட்ரேஷனில் 7 - 5 = 2. அப்போ 2 வந்து 5ஆல் மைனஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ மைனஸ் பண்ண முடியாது, மைனஸ் பண்ணால் நெகட்டிவ் நம்பரில் வரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை இட்ரேஷன் 4 இட்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாது. 4 5s are 20. அப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ரிமைனிங் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணிட்டே இருக்கு இல்லையா, இப்போ வந்து 22 - 5 செக் பண்ணுறோம். ஸோ ஒரு இட்ரேஷன் முடிஞ்சு. ஸோ ஆன்சர் 17 வருது. 17 போய் 5ஆல் கம்பேர் பண்ணி செக் பண்ணுறோம், அது வந்து மைனஸ் பண்ண முடியும். அப்போ வந்து நெக்ஸ்ட் இட்ரேஷன் வருது 17 - 5. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 வந்துடுது. 12 வந்து 5ஆல் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 1 by 1 திரும்ப அகைன் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். The next one example is Chaumelan's of Cromland problem. So already 6th chapter we will discuss. This is also the iterative statement example. 6th chapter நம்ம அந்த பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ வந்து 2 பச்சோந்தி வந்து ஒரு 4 பச்சோந்தி வந்து ஒரு கலர்லையும், இன்னொரு 4 பச்சோந்தி வந்து ஒரு கலர்லையும், ஒரு 6 பச்சோந்தி வந்து இன்னொரு கலர்லையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மீட் பண்ணுறப்ப ஃபைனலாக வந்து எல்லாருமே சேம் கலர் பச்சோந்தியாக மாறுறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றைக்கி பார்த்தோம். அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து நம்ம டேபிள் வைஸில் அந்த இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அது எப்படி வந்து சால்வ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். see the screen, this is the algorithm. Monochromatic is A, B, C. இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் A, B, C அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ அவுட்புட்ஸ் வந்து நம்மளுக்கு A, B = 0 வரும், C = A + B + C. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A ஸ்மால் b இருக்கு இல்லையா, A = B = 0. அப்போ வந்து 2 கலரில் இருக்கிற பச்சோந்திகள் வந்து 0 ஆயிடணும். ஸோ ஃபைனலாக C = A + B + C, அது எல்லா பச்சோந்தியுமே சேம் கலரில் மாறிடணுன்றக்காக இந்த அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோம். see the screen, this is the table. இந்த ஃபஸ்ட் இட்ரேஷன் A, B, Cன்னு இருக்குது. ஸோ A வந்து 4 இருக்குது, B வந்து 4 இருக்குது, C வந்து 6 இருக்குது. ஸோ அப்போ கண்டிஷன் இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படி என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த see the screen, this is the algorithm. ஸோ இந்த இன்புட் அவுட்புட் முடிச்சுட்டு while the condition is checked, A வந்து 0 பெருசாக இருக்கா அப்படின்னா இது அகைன் வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதர்வைஸ் லூப் விட்டு வெளில வந்துடும். this is the condition. ஸோ அகைன் go to the table. பார்த்தோம் அப்படின்னா வந்து செக் பண்ணது 0, A வந்து 0 பெருசு, அப்போ வந்து ட்ரூ அப்படின்னா வந்து ப்ராப்ளம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட் இட்ரேஷனில்
ஏ அப்படின்ற பச்சந்தியும் பி அப்படின்ற பச்சந்தியும் ஒரு டைம் இப்போ வந்து சியாக வந்து பார்த்துருது. ஸோ அப்போ ஏல வந்து ஒரு பச்சந்தி குறைஞ்சிருது, பியில் வந்து ஒரு பச்சந்தி குறைச்சிருது. அப்போ சியில் வந்து 2 பச்சந்தி இன்க்ரிமெண்ட் ஆயிடுது. அப்போ 8 இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணது, ஏ வந்து 3, பி 3, அப்போ 0வோட பெருசாக இருக்குது. ஸோ இப்போ கண்டிஷன் செக் அகெயின் வந்து த சேம் ப்ராப்ளம் வில் ஒர்க். த செகண்ட் இட்ரேஷனில் த சேம் ஏ பியில் வந்து 2 பச்சந்தி வந்து அதில் பார்த்ததுனால இதில் வந்து 1 குறையுது. ஸோ 2 ஆயிடுது. ஸோ அப்போ சி அதில் வந்து 2 வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுது. 10 ஃபஸ்ட்டு 6, அடுத்து 8, அடுத்து 10 ஆயிடுது. ஸோ அகைன் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஏ வந்து 2, பி 2, அப்போ 0வோட ரெண்டுமே பிக்கு. ஸோ அகைன் வந்து இட்ரேஷன் மூவ் ஆகுது. ஸோ தேர்ட் இட்ரேஷனில் ஏல வந்து ஒரு பச்சந்தி, பியில் வந்து ஒரு பச்சந்தி, அந்த சி பச்சந்தியை பார்த்துறதுனால ஸோ மைனஸ் ஆயிடுது. மைனஸ் ஆகிட்டு 12, ஸோ 10லேருந்து 12 வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுது சி பச்சந்தி. ஸோ அகைன் வந்து செக் பண்ணுது கண்டிஷன், 0வோட 1 வந்து பெருசாக, அப்பயும் பெருசு தான். ஸோ அகைன் வந்து இட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஃபோர்த் இட்ரேஷனில் ரெண்டுமே பார்த்ததுனால 0 ஆயிடுது. ஸோ பச்சந்திகள் எதுவுமே இல்லை, எல்லாமே 14 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அகைன் கண்டிஷன் செக் பண்ணுது, 0வோட பெருசு இல்லை, 0க்கு ஈக்குவல். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்றதுனால 14 பச்சந்தியுமே மாறிடுச்சு, ஒரே கலருக்கு மாறிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் சால்வ்ட். திஸ் இஸ் த iterative statement problem. The next one is decomposition. The problem decomposition is one of the elementary problem solving techniques. It involves breaking down a problem into smaller and more manageable problems. That means ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து தனித்தனியாக பிரித்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அகைன் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீகம்போசிஷன் சொல்கிறோம். This is the problem to solve the original problem. Often problems have structure. We can exploit the structure of the problem and break it into smaller problems. Then the smaller problems can be further broken until they become sufficiently small to be solved by other simpler means. Their solutions are then combined together to construct a solution to the original problem. ஸோ இது வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பேங்கிங் செக்டார் இருக்குது. ஸோ அந்த பேங்கிங் செக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேங்கிங் செக்டாருக்கு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிஸ்டம் வைஸ் தான் மாற்றிட்டாங்க பேங்கிங் ஃபுல்லாக. ஸோ அந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஒரு கம்பெனி வந்து பேங்கிங் சாஃப்ட்வேர் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வந்து அது வந்து பெரிய பிக் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து சப்டிவைடர் தனித்தனியாக பிரிப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் செக்ஷன் ஒருத்தங்க தனியாக பாருங்கள், லோன் செக்ஷன் ஒருத்தங்க தனியாக பாருங்கள், கேசியர்ஸ் அது வந்து ஒரு தனியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து ஸோ அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக வந்து என்ன ஆகும்னா ரெக்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பேர் என்ன சொன்னால் மாடியூல்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாடியூல்ஸ் வந்து தனித்தனியாக பிரித்து சால்வ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா அந்த மாடியூல்ஸ் ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டு வந்து ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ ஃபர்தராக வந்து டீகம்போசிஷனை பற்றி புக்கில் கொடுத்துருக்க ரெஃபைன்மெண்ட் த அல்காரிதம்ஸ் எப்படி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு த நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். டுடே கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ அகைன் கோ த்ரூ இட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.